குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 57. டியூஸ்டே அப்படின்னாலே நம்ம ஒரு பேக்கேஜ் கொண்டு வருவோம். டெஸ்ட் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட். இன்னைக்கு நம்ம ஹேண்ட்ஸினுடைய மை ஃபர்ஸ்ட் அக்விண்டன்ஸ் வித் ஃபயர்ஸ் அப்படிங்கிற லாங் எஸ்ஸே அதில் ஒரு கேள்வி பார்க்குறோம். அந்த கேள்வி மூலமாக அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு சிறிய பகுதியை மட்டும் பார்க்குறோம். இன்னைக்கு நாம வந்து கிளாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களை, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளை அஸ்பிரண்ட்ஸ்க்கு குடுக்குறது மூலமாக, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு மோட்டிவேஷன் கலந்த ஒரு டிசிப்ளின அவங்க கிட்ட கொண்டு வர வைக்க முடியும். அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கடந்த 4, 5 நாட்களாக நான் சில நியூஸ் பேப்பர்ஸ்லயும், சோசியல் மீடியாஸ்லயும் ஏதாவது ஒரு கன்டென்ட் கிடைச்சுனா, அத நம்மளுடைய கிளாஸ்ல ஒரு சின்ன அங்கமாக வச்சுக்கலாம் அப்படின்னு தேடினது உண்டு. ஒரு வாரமாக வரக்கூடிய அந்த நியூஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ்னுடைய நிலைமைகள் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அம் அதுல எந்த யார் நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு நமக்கு அனுமானிக்க முடியல. பட் ஹியூமானிட்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செத்து போயிருக்குது. குறிப்பா ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா, எல்லார்கிட்டயும் கடவுள நம்புங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் கடவுள் எந்த பக்கமா இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தெரியல. வரக்கூடிய நியூஸ், அந்த கிளிப்பிங்ஸ், இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது, சிறிய சிறிய குழந்தைகள் வந்து காயப்பட்டு ஆ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, ரொம்ப சின்ன பச்சை குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு நம்ம ஒரு டவுட்ட கிரியேட் பண்றது. கடவுள் இருக்காரா? அப்படிங்கிற ஒரு டவுட்டையே கிரியேட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. அ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள ஏன் கிரியேட் பண்றாங்க கடவுள்கள்? ஏன் மக்கள சித்திரவதைப்படுத்தணும்? அந்த ஒரு எண்ணங்கள ட்ரம்பனுடைய தலையில இருந்தோ, அல்லது இஸ்ரேல், ஈரானுடைய தலைவர்களுடைய அந்த தாட்ல இருந்தோ ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருந்தா, ரொம்ப நல்லா இருக்கும். கடவுள்களை நம்ம இன்னும் கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ, எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் மட்டும். அது நாட் பிலாங்ஸ் டூ கல்ஃப். பட் நம்ம இந்தியா ரிலேட்டடான ஒரு கன்டென்ட்ட மட்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டு, நமக்கு இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போவோம். டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கன்டென்ட். ம். இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ பீட் பண்ணி செமி ஃபைனலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அது கடந்து வந்த பாதைகள் நமக்கு நல்லா தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா கூட சூப்பர் 8ல தோத்துடுறாங்க. அடுத்தது அவன் ஜெயிச்சு, இவன் அதிக ரன் எடுக்கணும், இவன் குறைஞ்ச ரன் எடுக்கணும் அப்படின்னு பயங்கர ஃபிக்சேஷன் எல்லாம் இருந்தது. பட் கடைசியா 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னா, செமி ஃபைனல் போலாம் அப்படிங்கிற நிலைமை. அதுல ஜிம்பாப்வேய நம்ம வின் பண்ணிட்டோம். வெஸ்ட் இண்டீஸ வின் பண்ணா சூப்பர் 8லேருந்து நம்ம செமி ஃபைனல் போலாம் அப்படிங்கிற நிலைமை. மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் பண்றாங்க. 195 அடிச்சாங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது தான். கொல்கத்தா ஈடன் கார்டன்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து உடைஞ்சுக்கிட்டே இருந்தது. ஓப்பனிங்கும் அப்படிதான். மிடில் ஆர்டரும் உடைஞ்சு போய் இருந்தது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க. பட் திஸ் மேன் சஞ்சு சாம்சன் அதிக விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு மனிதன். சவுத்ல இருந்து போயி இந்தியன் டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்றதுல இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான். அஸ்வின் இருந்தாரு பவுலிங் சைடுல. அப்புறமா சஞ்சு மட்டும் தான் சவுத்ல இருந்து போயிருக்காரு. கேரளா. ஈவன் தோ அவர் வந்து பிரான்சைஸ் கிரிக்கெட் இப்ப ஐபிஎல் அதுலலாம் பெரிய ஆளா இருந்தாலும், ஸ்பெஷலா இந்த இந்தியன் ஜெர்சி போட்டு என்ன சாதனை பண்ணாரு? அதுதான் பேசப்படும். அந்த அளவுல அவருக்கு ரொம்ப நாள் ஏக்கம். நெறைய நாள் பெஞ்சுல உட்கார பட்டிருக்காரு. அவரு இந்தியாவுக்கு ஒரு வெற்றிய தேடி தந்திருக்காரு. முழுக்க முழுக்க அவர்ட்ட தான் இருந்தது வெற்றி. அவர் இல்லைன்னா மேட்ச் முடிஞ்சது. ஸோ இது ஒவ்வொரு அஸ்பிரண்ட்ஸும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் சாம்சன் கிட்ட. ஏன்னா, நான் அந்த மேட்ச பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. லைவ்லயே எனக்கு பார்த்தேன். தட் மீன்ஸ் மொபைல்ல பார்த்துட்டு இருந்தேன். அந்த மேட்சினுடைய தொடக்கத்துல இருந்து, அந்த வின்னிங் ஸ்கோர் அடிக்கிற வரைக்கும், வித்தவுட் எனி டென்ஷன். எல்லாம் மனசுக்குள்ள இருந்தது. எந்த ஃபியரும் முகத்துல இல்ல. நான் 4 அடிச்சுட்டேன், 6 அடிச்சுப்பேன் அப்படிங்கிற ஆரவாரமும் அந்த முகத்துல இல்ல.
ஸோ எவ்வளவு பெரிய சாதனைகளை நீங்க இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை வெளியே காமிக்க ரொம்ப சத்தமே இல்லாம இருக்கணும். வெற்றியை நாம எட்டும் வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். அது உண்மையிலேயே நம்ம சஞ்சு கிட்ட இருந்து படிக்க வேண்டிய ஒரு பாடமாக எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம அஸ்பிரன்ஸும் இதே மாதிரிதான். நீங்க ஒதுக்கப்படுவீங்க. ஏன்னா ஒரு 2 மேட்சுக்கு முன்னாடி தான் சூரியகுமார் யாதவ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கேள்வியாளர்கள் கேட்பாங்க, சஞ்சுவை ஏன் இறக்கல? அபிஷேக்கையும் திலக் வர்மாவையும் நீங்க இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. இஷான் கிஷனை இறக்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பாரிசன்ல சூரியகுமார் யாதவ் சஞ்சுவை விட யார் அணியில இருக்கிறது முக்கியம் சொல்லிடுவாரு. இஷானும், திலக்கும், அபிஷேக்கும். சஞ்சுவை அவர் மென்ஷன் பண்ணவே மாட்டாரு. அப்போ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு சஞ்சு முடிவு பண்ணார். வித்தவுட் எனி எமோஷன்ஸ், வித்தவுட் எனி ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், ஹி டன் இட். எல்லாம் முடிச்ச பிறகு கடவுளுக்கு நன்றினார். இதுதான் ஒவ்வொரு போட்டியாளரும் ஒவ்வொரு டிஆர்பிக்கு ரெடி ஆகக்கூடிய நம்ம போட்டியாளர்களும் பண்ண வேண்டிய விஷயம். பி காம். சரிங்களா? அமைதியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிசஸ் இருக்கட்டும். கன்சிஸ்டன்சியா பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்லுவாரு. சஞ்சு இந்த மேட்ச்ல சொல்லியிருப்பாரு. நான் விளையாடின மேட்சஸ் இந்த 10 வருட காலங்கள்ல, ஏன்னா அவர் 20 வயசுல அபிஷியலா உள்ள வந்தவர். இப்ப அவருக்கு 31 வயதுக்கு மேல. நான் விளையாடின மேட்சஸ் ஒரு 50 தான் இருக்கும் அபிஷியலா. பட் நான் உட்கார்ந்து அந்த சிட் டீமுக்குள்ள எடுப்பாங்க. ஆனா விளையாட வைக்க மாட்டாங்க. இப்படி நான் உட்கார்ந்து பார்த்த மேட்சஸ் வந்து 100க்கும் மேற்பட்டது. அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ நீங்க நிறைய தோல்விகள் அடைஞ்சிருக்கலாம் போட்டியாளர்களாக. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு விளையாடுறதுக்கு ஒரு தருணம் கிடைக்கும். ஜூலை மாதம் வரப்போகுது. அங்கு கிடைக்கும். அந்த நாளில் மிக சிறப்பாக நீங்க விளையாடுங்க. உங்களுடைய புகழை ஊர் முழுக்க பரப்புங்க. இது சஞ்சுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. அவர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு படிக்க வேண்டிய பாடம். கண்டிப்பா நீங்களும் பிளேயர் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்சாக ஒரு நாள் வருவீங்க. நம்பிக்கையோட வாழ்க்கையை மூவ் பண்ணுங்க. நாம எடுத்துக்கிட்ட கேள்வி டெஸ்ட் நம்பர் 30, மை ஃபர்ஸ்ட் அக்விண்டன்ஸ் வித் போய்ட்ஸ். நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு கொடுத்திருந்தோம். அதுல இருந்து கேள்வி அதிகமான பேர் தப்புன்னு ஒரு கேள்வியை தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாட் லிட்ரரி ஒர்க் வாஸ் ஹாஸ்லிட் ரீடிங் அட் த இன் பிரிட்ஜ்வாட்டர்? இது ஒரு இடம். ஒயில் லாய்டரிங் இஸ் லைஃப் அவே. அப்படியே ஒரு அன்இம்பார்ட்டண்டா தன்னுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது எந்த ஒர்க் அவர் ரீட் பண்ணார்? த லிரிக்கல் பேலட்ஸ், போல் அண்ட் விர்ஜீனியா, டாம் ஜோன்ஸ், கெமிலா. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். முதல்ல அவர் ரீட் பண்ணது ஒரு நாவல். நிறைய பேர் கேக்குறீங்க, நான் டெக்ஸ்ட்ல தேடினேன் சார், எங்க இருந்து இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. 99% டெக்ஸ்டுக்குள்ள இருந்தா நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். சரிங்களா? அதுல எந்த உரையும் வேண்டாம். சரி, ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்டுக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இட்ஸ் அ நாவல். ஓகே, இந்த நாள்ல எது நாவல்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஒன்னு அல்லது 2 நாவல் இருக்கலாம். சரி, ஈஸியா சொல்லிடலாம். லிரிக்கல் பேலட்ஸ்ங்கிறது இட்ஸ் அ போயட்ரி கலெக்ஷன். வேர்ட்ஸ் ஒர்த்தும் கால்ட்ரிட்ஜும் எழுதுற போயட்ரி கலெக்ஷன். அதனால லிரிக்கல் பேலட்ஸ் வராது. 1798ல இது வெளிவரும். இது கண்டிப்பா ஆப்ஷன்ல நம்ம வச்சுக்க வேண்டாம். இதை வெட்டிடலாம். அப்ப ஏ ஆன்சரா வராது. பி, சி, டி. சரி, பிசிடியில எதெல்லாம் நாவல், எது டிராமா, எது போயிட்ரி நீங்க கண்டுபிடிங்க. நான் இப்ப டெக்ஸ்டுக்குள்ள உங்களை அழைச்சிட்டு போறேன். வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் அதை நரேட் பண்ணி கொண்டு வருவாரு. I was still 2 days before the time fixed for my arrival, for I had taken care to set out early enough. நான் சீக்கிரமா போகணும், டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐ ஸ்டாப்டு தீஸ் 2 days. இந்த 2 நாள் நான் எங்க தங்கியிருக்கேன் அப்படின்னா பிரிட்ஜ் வாட்டர் அப்படிங்கிற இடத்துல நான் தங்கியிருக்கிறேன். இது அந்த கேள்வியில இருந்தது இல்லைங்களா? இந்த இன் பிரிட்ஜ் வாட்டர். And when I was tired of sauntering on the banks
ஆஃப் இட்ஸ் மடி ரிவர். இந்த பிரிட்ஜ் வாட்டர்னுடைய அந்த ஆற்றின் படுகைகள்ல இருக்கும்போது கொஞ்சம் போர்டா, சோம்பலா நான் ஃபீல் பண்ணேன். ரிட்டர்ன் டு த இன், நான் திரும்பியும் ஹோட்டலுக்கு வந்தேன். அண்ட் ரீட் கமீலா. ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கமீலா. இந்த கமீலா அப்படிங்கிறது ஒரு நாவல். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னா இது நான் உங்களுக்கு தரக்கூடியது, டெக்ஸ்ட்ல இல்லை இது. சரிங்களா? பை பிரான்சிஸ் பர்னே, அவரால் எழுதப்பட்ட ஒர்க்கை நான் ரீட் பண்ணேன். நான் கொஞ்சம் என்கேஜா ஃபீல் பண்றதுக்கு. ஸோ ஐ ஹாவ் லாய்டர்ட் மை லைஃப் அவே, ரீடிங் புக்ஸ், லுக்கிங் அட் பிக்சர்ஸ், கோயிங் டு பிளேஸ், ஹியரிங், திங்கிங், ரைட்டிங் ஆன் வாட் ப்ளீஸ் மீ பெஸ்ட். என்னுடைய வாழ்க்கையை வீணா ஒரு ஜாலியா அன்இம்பார்ட்டன்ட் இதுல விட்றதுக்கு கொஞ்சம் என்கேஜா நான் ஃபீல் பண்ண வச்சேன். புக்கு படிக்கிறது, படங்கள் பார்க்கறது, நாடகங்கள் போய் பார்க்கறது, எதையாவது சிந்திச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ ஹாவ் வாண்டட் ஒன்லி ஒன் திங் டு மேக் மீ ஹாப்பி. நான் சந்தோஷமா இருக்கும். பட் வாண்டிங் தட் ஐ வாண்டட் எவ்ரிதிங், எல்லாம் வேணுங்கிற மாதிரி தோணுச்சுது. இது வந்து சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸுக்கு ஒரு 2-3 பேஜஸ்க்கு முன்னாடி இந்த லைன்ஸ் வரும். தொடக்கத்துல பால்ட்ரிஜை பத்தியும் தன்னுடைய தந்தையை பத்தியும் டிஸ்கிரைப் பண்ணுவாரு. அடுத்தது வேர்ட்ஸ்வொர்த் பத்தி, டாரதி பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமீலா. ஐ ஸ்டாப் ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் ப்ரிப்பேரிங் மா. Do you have any doubts or any clarification? கமெண்ட் சொல்லுங்க, பார்த்தோம். ரைட், தேங்க்யூ.